வா, இதான் நம்ம ஊடு. ஏ இந்தாண்ட வாயேன். வரா பாரு ஆடி அசைஞ்சுக்கிட்டு. இதை எங்கடி பிடிச்ச? அம்மா, டீ கடையில இருந்துதா நான் வான் கூப்பிட்டோன்னே வந்துடுச்சுமா. வான்னதும் வந்துருச்சு. அதுக்கு தான் அறிவில்ல. அதுக்கு சோறு போடுறதுக்கு வக்கு இருக்கான்னு உனக்கு அறிவு வேண்டாம்? ஆமா, யானை கட்டி வளர்த்தவன் பொண்ணுக்கு ஒரு நாய் கட்டி வளர்க்க வக்கில்லையா? அடியே, இவ என்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டே நிக்கிறா. எங்கடி அந்த கம்பு? விடுடி. அம்மா விடுமா. அம்மா நீ போய் எல்லாத்துக்கும் டீ கொண்டு வா, ஆறிட போகுது. போ கொண்டா. அக்கா, இந்த நாய்க்குட்டி எவ்வளவு அழகா வெள்ளையா புசு புசுன்னு இருக்குக்கா. ஏண்டி, இது பிஸ்கட்டும் பாலும் தின்னு வளர்ந்துருக்கும். பொறையும் பழைய சோறும் துண்ணுமா? தீனி நாம போடுற பொறையிலயும் பிஸ்கெட்லயும் இல்லம்மா, நாம அது மேல காட்டுற அன்புல தான் இருக்கு. கரெக்டா சொன்னக்கா. சங்கீதா குட்டி, இந்த நாய்க்குட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லு. சுஜின் பேர் வைக்கலாம்க்கா. நல்லா இருக்கே பேரு. சுஜி குட்டி. சுஜி குட்டி. சுஜி குட்டி. சுஜி குட்டி. சுஜி குட்டி. ஏய் கடிக்குதுக்கா. சுஜி குட்டி. என்னையும் கடிக்குதுடே. சுஜி குட்டி. ரொம்ப நல்லா இருக்குமா. இன்னும் 2 போட்டுக்க பாபு. ஐயோ, ஏற்கனவே 10 சாப்பிட்டேன். போதும் போதும். சாப்பாட்டு விஷயத்துல கணக்கே பார்க்க கூடாது. போட்டுக்கோ. சரி, போடுங்கம்மா. ஏற்கனவே ஜானகி இருந்தப்ப இந்த மாதிரி டேஸ்டா சுட்டு போடுவா. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லாம போச்சு. வேண்டாம் பாபு, அவளை பத்தி என்கிட்ட பேசாத. ஏமா? பணம் இல்லைன்னு என் புள்ளையோட காதல வேண்டான்னு சொல்லிட்டு போனவளை பத்தி என்கிட்ட பேசாத. நீங்க அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா. இல்லப்பா, என் புள்ளதான் அப்பாவித்தனமா எல்லாரையும் பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. சும்மா இருங்கம்மா. இவன் காதலிச்சது ஜானகிக்கே தெரியாதுமா. என்னப்பா சொல்ற? இவன் காதலிச்ச விஷயத்த ஜானகி கிட்ட சொல்லலன்னு சொல்ற. ஆமாம்மா, நெஞ்சில இருந்த காதல நெருங்கி இருந்த எத்தனையோ நேரங்கள்ல அவகிட்ட சொல்லிருக்கலாம். சாதாரண வயிற்று வலி கூட வெளியே சொன்னாதானமா தெரியும். பாபு, விஷயம் என்னன்னு தெரியாம நான் அந்த ஜானகி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பாபு, நான் அந்த ஜானகி பார்க்கணும் பாபு. மாதவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நீங்க கட்டாயம் ஜானகியை பார்க்கணுமா? ஆமாம்மா, உங்களுக்கு மருந்து வாங்க பணம் வேணுங்கிறதுக்காக தப்பான தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த மாதவனை திருத்தினதே ஜானகி மேல அவன் வச்சிருந்த அன்புதாமா. ஒருவேளை அந்த ஜானகி சொன்னா மாதவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாம். பாபு பாபு, நான் அந்த ஜானகி கட்டாயம் பார்க்கணும் பாபு. அவசரப்படாதீங்கம்மா, கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்றேன். மாதவனை அனாதையா தவிக்க விட்டுட்டு போக போறமேங்கிற ஏக்கத்துல இருந்த எனக்கு இப்ப அந்த ஜானகி மூலமா முதல்ல ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. ஆண்டவா, அந்த ஜானகி சொல்லி என் பையன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்கணும். முதல்ல ஜானகி என் பையனை சம்மதிக்க வைக்கிறதுக்கு சம்மதிக்கணும். எல்லாம் உன் கையில தான்ப்பா இருக்கு. ஹலோ ஹலோ, கேபிஎன் டிராவல்ஸ் தானே? ஆமாம் சார். நான் இங்கே ஐகாம் அட்வைசரி கம்பெனி சேர்மன் சிவராமன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். எனக்கு ஊட்டிக்கு ஒரு டிக்கெட் வேணும் சார். எந்த டேட்டில் சார்? இந்த மந்த் 27th. யார் பேருக்கு சார்? வைதேகிங்கிற பேரில் போட்டுருங்க சார். ஓகே சார். டிக்கெட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை நாங்கள் கொடுத்து அனுப்பட்டுமா? நீங்களே கொடுத்து அனுப்பிச்சிருங்க சார் ப்ளீஸ். ஓகே சார், கொடுத்து அனுப்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். முத்து, முத்து, முத்து,
தாங்க முடியலையே. முத்து. என்னாச்சு ரமேஷ்? தெரியல நீ, தலையெல்லாம் வலிக்குது நீ, உடம்பெல்லாம் வலிக்குது நீ. டாக்டர் கிட்ட போலாமா? வேண்டாம் நீ, நான் யூஎஸ்ல இருந்தப்போ அடிக்கடி இந்த மாதிரி பெயின் வரும். டாக்டர் ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதை தடவினா சரியா போயிடும் நீ. அதான் முத்துவை தேடுற. முத்து, முத்து. வெளியில போயிருக்காரு. கொடுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். வேண்டாம் நீ, கொடுங்க. உடம்புலாம் வலிக்குது. தலை வலிக்குது நீ. நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்கும் அப்பவே நினைச்சேன். நானும் 4-5 நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் பார்வை, பேச்சு, நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நீ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்திருக்கேன். நீ பாத்திருப்பியே, எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியானா ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற ஒரு தார கலாச்சாரம் தான். உனக்கு ராமாயணம் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சீதையும் தெரிஞ்சிருக்கணும். நான் சீதடா. சிதையில போட்டாலும் தப்பான வழிக்கு போக மாட்டேன். குட், வெரி குட். எனக்கு ராமாயணத்தை விட மகாபாரதம் தான் பிடிக்கும். சீத்தையை விட பாஞ்சாலி தான் பிடிக்கும். 5 பேருக்கு ஒருத்தி இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டால. நீங்க ஏன் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது? This is too much. அண்ணிங்கிறவ அம்மாவுக்கு சமம். அந்த புனிதமான உறவை அசிங்கப்படுத்தாத. ரமேஷ், உனக்கு ஒரு கதை தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு அழகான ரிஷி பத்தினி இருந்திருக்கா. அவளோட அழகுக்கு அந்த ஊரே அடிமையா இருந்திருக்கு. அத பார்த்த மும்மூர்த்திகளும் அந்த ரிஷி பத்தினிய நிர்வாணமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக அந்த பொண்ணு கிட்ட போய், அம்மா நாங்க உன்னை நிர்வாணமா பார்க்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க பக்கத்துல இருந்த கமன் எடுத்த தண்ணி எடுத்து அந்த மும்மூர்த்திகள் மேலேயே தெளிச்சாங்க. அவங்க 3 பேரும் குழந்தைகள் ஆயிட்டாங்க. தன்னை நிர்வாணமா பார்க்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த பொண்ணு ஒரு தாயாதான் காட்சி அளிச்சா. இந்த பிரபஞ்சத்துல கடவுளே தப்பு பண்ண நினைச்சாலும் அதை திருத்துறது ஒரு பொண்ணு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் நான் உனக்கு தைலம் தைச்சு விட்டது என்ன ஒரு தாயா நினைச்சுதான். உன் மனசு போட்டு வீணா குழப்பிக்காத. இங்க நடந்தத இப்பவே நான் உங்க அக்கா கிட்ட சொல்லலாம், உங்க அண்ணன் கிட்டயும் சொல்லலாம். அதனால குழப்பம் வந்து நம்ம குடும்பமே பிரிஞ்சிடும். இந்த குடும்பத்துல எப்பவுமே சந்தோஷம் இருக்கணும், அது கொலைய கூடாது. எஸ், கோயிலா இருக்கிற இந்த குடும்பத்துல இப்ப இருக்கிற இந்த சந்தோஷம் கெட நான் காரணமா இருக்க மாட்டேன். நீயும் காரணமாயிடாத. பி கேர்ஃபுல். ஹலோ, நம்பினா சக்தி. சொல்லு சக்தி. நான் உன்னை தனியா அர்ஜென்டா மீட் பண்ணுமே. எதுக்கு? போன தடவை சரியா வெட்டல, இந்த தடவை நல்லா போட்டு தள்ளலாம்னா? பயமா நம்பி? பயமா? ஆமா, பயப்படாம இருக்கிறதுக்கு நான் பணக்காரனும் இல்ல, பைத்தியக்காரனும் இல்ல. நான் உன்னை தனியா அர்ஜென்டா மீட் பண்ணி ஆகணும். வரேன். அப்போ நாளைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரேன். ஓகே? ஓகே, வரேன். ஹலோ ஹலோ. யார்டா போன்ல? யாரும் தெரியலக்கா, ஃபோன் எடுத்த உடனே கட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை கோவிந்தன் குட்டியா இருக்குமோ? ஹலோ,
எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளை ஹீட்லரே எடுக்கிறாள. வந்துருச்சுக்கா. குடுமா. கடவுளே, இந்த தடவையா ஜானகி எடுக்கட்டும். இதை நீயே போய் எடுப்போ. ம். ஹலோ. அப்பா ஜானகி தான். ஜானகி, நான் பாபு பேசுறேன். பாபு சொல்லு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஜானகி. ஆனா என்ன சொல்லு பாபு. மாதவனோட அம்மா வந்திருக்காங்க. உன்னை நேர்ல பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வாயேன். இல்லனா நாங்க வரட்டுமா? வேணா, உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? சண்டே சர்ச்சுக்கு வர முடியுமா? சர்ச்சுக்கா? ப்ளீஸ் வா ஜானகி, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணுமா? சரி, நான் வரேன். வரும்போது நீ மட்டும் தனியா வரணும். சரி, வரேன். கண்டிப்பா வரணும் ஜானகி, மறந்துடாத. ம். அக்காவும் நானும் ஃபோன் எடுத்தா மட்டும் லைன் கட் ஆகுது. அண்ணி ஃபோன் எடுத்தா லைன் கரெக்டா போகுது. அப்போ ஃபால்ட் லைன்ல இல்ல, அண்ணி கிட்ட. எப்போ வேதா வெளியில் வந்த? மறுபடியும் எப்போ உள்ளே போகிறேன்னு கேளுங்க ஃபாதர். என்ன வேதா சொல்கிற? நான் பாவ மன்னிப்பு வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். கர்த்தர் நமது பாவங்களை சுமப்பதற்காக சிலுவையை சுமந்தார். கர்த்தரிடம் உங்களது பாவங்களை சொல்லுங்கள். நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு வாங்கிறதுக்காக வரல ஃபாதர். இனிமே செய்ய போகிற பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் சொன்ன விஷயத்தை வெளியே சொன்னீங்கன்னா அப்புறம் இதே சர்ச்சில் உங்களுக்காக பாவ மன்னிப்பு வாங்கிறதுக்கு நான் வேற ஒரு ஃபாதரை தேட வேண்டி வரும்.
ஜானகி, மாதவனோட அம்மா வெளியில வெயிட் பண்றாங்க. அம்மா. ஜானகி. வணக்கம்மா. மாதவன் உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க அவர் மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், அவருக்காக நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. மாதவன் உன்னை பத்தியும் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காமா. அம்மா நீங்க பேசிட்டுங்க, நான் வந்து உங்களை கூட்டு போறேன். சரிப்பா, வாமா. உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. அந்த பக்கமா போய் பேசலாம், வா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்னம்மா? ஜானகி. ஏம்மா அழறீங்க? என்னாச்சு? உன்கிட்ட சொல்லாத ஒண்ண என்கிட்ட சொல்லியிருக்காம்மா. அது நீ எனக்கு மருமகளா வரணும்னு அவன் ஆசைப்பட்டது. ஆமாம்மா, அவன் மனசுல நீ இருக்கிறத 500 மைலுக்கு அப்பால இருக்கிற என்கிட்ட கடிதாசி போட்டு சொன்னவன் பக்கத்துல இருக்கிற உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டாம்மா. எனக்கு கூட ஆரம்பத்துல கடிதாசியில எல்லாம் என்னை பத்தி எல்லாம் கேட்டு எழுதிட்டு கடைசி வரியில உன்னை பத்தி எழுதுவான். நாளாக நாளாக ஒரே ஒரு வரியில என்ன பத்தியும், மிச்ச வரியெல்லாம் உன்னை பத்தியும் எழுத ஆரம்பிச்சான். உன்னை மாதவன் காதலிச்சான்னு சொல்லி உன் மனசை புண்படுத்துறதுக்காக நான் இங்க வரலம்மா. சாமி கிட்ட கேட்டு நிறைவேறாத ஒன்ன உன்னால நிறைவேற்ற முடியுங்கிற நம்பிக்கையில வந்திருக்கேன். சொன்னது எதையுமே தயவு செஞ்சு மாதவன் கிட்ட சொல்லாத. நான் சொன்னதை மட்டும் நிறைவேற்றி வச்சிருமா.